ஒரு அழகான மலை கிராமம். பசுமையான மரங்கள், குளிர்ந்த காற்று, மேல் வானில் மின்னும் 1000 நட்சத்திரங்கள். அந்த கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவன் பெயர் சரவணன். அவன் எப்போதும் வானத்தை பார்த்து வியப்பான். ஒவ்வொரு இரவும் அவன் நட்சத்திரங்களை எண்ணி மகிழ்வான். ஒரு நாள் அவன் அம்மாவிடம் கேட்டான், அம்மா, அந்த நட்சத்திரங்கள் ஏன் இரவில் மட்டும் தெரிகிறது? அம்மா சிரித்தாள். மெதுவாக அவன் தலை மீது கை வைத்து சொன்னாள், அது வானத்தின் விளக்குகள் பிள்ளா. நல்ல மனசுடையவனுக்கு தான் அவை பிரகாசமாக மின்னும். அந்த வார்த்தை சரவணனின் மனசில் ஆழமாக பதிந்தது. அவன் நினைத்தான், அப்படியானால் நான் நல்ல மனசுடையவனாக இருக்கணும். அடுத்த நாள் முதல் சரவணன் மாற்றமடைந்தான். அவன் கிராமத்தில் அனைவருக்கும் உதவத் தொடங்கினான். மூதாட்டிக்கு தண்ணீர் எடுத்து தருவான். அவரது சிரிப்பை பார்த்து அவன் மகிழ்வான். நண்பனுக்கு புத்தகம் கடன் கொடுப்பான். பசித்த நாய்க்கு உணவு வைக்கும். அவன் தினமும் ஒரு நல்ல செயல் செய்யும் பழக்கம் வளர்த்தான். அவன் மனசு ஒளியாக மாறி வந்தது. அவன் தன் செயல்களில் பெருமை கொள்ளவில்லை. ஆனால் ஒரு அமைதியான மகிழ்ச்சி அவனுள் எழுந்தது. ஒரு இரவு அவன் பசுமையான புல்வெளியில் படுத்து வானத்தை நோக்கிக் கொண்டிருந்தான். அந்த வானம் அன்று மிகவும் அழகாக இருந்தது. நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று மின்னிக் கொண்டிருந்தன. அப்போது திடீரென ஒரு நட்சத்திரம் வானத்திலிருந்து விழுந்தது. அவன் ஆச்சரியமடைந்தான். வா, இது என்ன அற்புதம் என்று கூறிக்கொண்டு அவன் மெதுவாக அந்த ஒளி விழுந்த இடத்துக்கு சென்றான். அங்கே ஒரு சிறிய கல் இருந்தது. ஆனால் அது சாதாரண கல் அல்ல. அது மெதுவாக ஒளி வீசியது. அவன் அதை பார்க்க நெருங்கிய போது அதிலிருந்து ஒரு மென்மையான குரல் கேட்டது, சரவணா, நன்றி. அவன் வியந்தான். யார் பேசுறது என்று சுற்றி பார்த்தான். அந்த ஒளியே பேசிக் கொண்டிருந்தது. அது சொன்னது, நீ நல்ல மனசுடையவனாக இருந்ததால் நாங்கள் வானத்திலிருந்து வந்தோம். சரவணன் மெதுவாக கேட்டான், நான் ஏதாவது நல்லது செய்ததாலா? அந்த ஒளி புன்னகையுடன் கூறியது, ஆம், ஒவ்வொரு நல்ல செயலும் வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை மின்னச் செய்கிறது. இன்று நீ பலருக்கு நன்மை செய்ததால் வானம் உனக்கு இந்த ஒளியை கொடுக்கிறது. அவன் நெஞ்சம் நிமிர்ந்தது. அந்த ஒளி மெதுவாக மாறி ஒரு வெள்ளி வளையமாக ஆனது. அவன் அதை மெதுவாக கையில் அணிந்தான். அந்த வளையம் ஒளிர்ந்தது. அந்த ஒளியில் அவன் முகம் மின்னியது. அவன் வியப்புடன் வானத்தை பார்த்தான். அங்கே ஒரு நட்சத்திரம் அவனை நோக்கி ஒளி அனுப்பியது. அவன் மெதுவாக புன்னகையுடன் சொன்னான், அது என் நன்றியின் வெளிச்சம். அந்த நாள் முதல் ஒவ்வொரு இரவும் அவன் வானத்தை பார்த்தாள். அந்த ஒரு நட்சத்திரம் அவனை நோக்கி மின்னும். அம்மா அவனை பார்த்து சொல்வாள், நீ நல்லவன் சரவணா, வானமே உன் நண்பன். அவன் சிரித்துக்கொண்டு சொல்லுவான், அம்மா, வானம் நம்மை பார்த்து சிரிக்குது. நல்லது செய்தால் வானமும் மகிழும் போலிருக்கே. அம்மா சிரித்தாள், அப்படித்தான் பிள்ளா, நல்லது செய்தால் அது நம்மை ஒளியூட்டும். அந்த இரவு வானம் முழுவதும் பிரகாசித்தது. நட்சத்திரங்கள் எல்லாம் மின்மினி விளக்குகள் போல ஒளிந்தன. அவனுடைய சிறிய நல்ல மனம் வானத்தையே ஒளியூட்டியது. முடிவு, நல்லது செய்தால் அதுவே ஒரு வெளிச்சமாக நம்மை ஒளியூட்டும். வணக்கம் நண்பர்களே, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வரும் வீடியோக்களுக்கு பெல் ஐகான் அழுத்த மறக்காதீங்க.